கிறிஸ்துவின் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தை கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக மகிமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11வது வசனத்தை மையமாக கொண்டு பிரியமானவர்களே கானான் யாத்திரை நாம் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் எகிப்துடைய தந்திரங்கள் 4 விதமான தந்திரங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் கழிந்த வாரத்தில் எகிப்துடைய வஞ்சகம் பிரியமானவர்களே என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து ஆராயும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து வருகிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அவன் சொன்ன முதலாவது வஞ்சகம் பிரியமானவர்களே, நீங்கள் தேசத்தில் தானே கர்த்தருக்கு பலி செலுத்துங்கள் என்பது பார்வோனுடைய ஒரு வார்த்தையாக இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யாத்திராகமம் 8வது அதிகாரம் 25வது வசனத்துல அவன் பயன்படுத்துகிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை, கர்த்தரை நீங்கள் தேசத்தில் நீங்கள் ஆராதிக்கலாமே, எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதானே என்று சொல்லி அவன் கர்த்தரை ஆராதிப்ப அல்லது கர்த்தருக்கு பலியிட அவன் அனுமதி கொடுக்கிற ஒரு காரியத்தை நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் அவனுடைய வஞ்சகம். இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் சேர்ந்து கொள்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஜனங்கள் பெருகிவிடக் கூடாது. அதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. எனவே ஜனங்கள் தேசத்தை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கொடுக்கிற ஒரு காரியம் தேசத்திலே பலி செலுத்துங்கள். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோரிக்கை என்ன? ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், நாங்க செய்யணும். அதுதான் அவங்க கோரிக்கை. கர்த்தருக்கு நாங்க பலி செலுத்தணும். அதனால எங்கிருந்து நாங்க போகணும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனா பார்வன் என்ன செய்கிறான்? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தந்திரமாய் தேசத்தை விட்டு அவர்கள் போய்விடக் கூடாது, அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்வன் தன்னுடைய காரியத்தை செயல்படுத்துகிறான். அவனுடைய தந்திரங்கள் செயல்படாமல் போனபடினாலே இப்போ பிரியமானவர்களே வஞ்சகமாய் அவன் செயல்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாய் பேசுவது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமாய் பேசுவது போல அந்த ஜனத்தை அவன் வஞ்சகமாய் அவன் செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். எனவே அவன் சொன்னான், அவங்க கோரிக்கை ரைட்டு, கர்த்தரை தான் ஆராதிக்கணும், அது தேசத்தை நீங்க ஆராதிங்க. அந்த தேசத்தை ஆராதித்தா இவங்க தேசத்துக்கு போக மாட்டாங்க என்பது அவனுடைய நம்பிக்கை. ஏன்னா அவங்க கோரிக்கை நிறைவேறுது. அவங்களுக்கு தேவை தரிசனத்தை ஆற்றல் ஆராதிக்கணும். ஆனா கர்த்தர் சொன்னாங்க, உங்களை நான் கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னேன். கர்த்தரின் நோக்கம் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். பார்வோனுடைய சிந்தனை அவர்கள் தேசத்தில் வெளியே போக கூடாது என்பது அவனுடைய சிந்தனை. ரெண்டு ஒரு காரியம் அதுதான். அதுதான் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை. பிதாவாகிய தேவன் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அல்லேலூயா. ஆனா சாத்தானுடைய தந்திரம் என்ன? இந்த உலகத்தோடு நீங்க வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா உலகத்தோடு வெளியே வந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும். எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான் அவங்க கானானுக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். எகிப்தை விட்டு வெளியே வந்தா அவங்க கானானுக்கு போக முடியும். அதே போல இந்த உலகம் இருக்கிற எகிப்தை விட்டு நம்ம வெளியே வந்தாதான் பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நம்ம உள்ளத்திலிருந்து உலகத்தை வெளியே எடுக்கணும். அதான் அவருடைய எண்ணம். அதான் மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தலாம். நல்ல சம்பாதிக்கலாம், உலகத்தை சொத்துக்களை வாங்கி போடலாம், உலகத்தை ஆஸ்தியும் ஐஸ்வர்யங்களோட வாழலாம், பெரிய அரண்மனை வீடு கட்டலாம், எல்லாம் இருக்கலாம், சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம், கஷ்டப்படாம வாழலாம். அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தவனுடைய லாபம். ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து கத்த சொன்னா, நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க சொன்னா எல்லாருமே விட்டு தரித்திரத்தை கொடுத்து என்னை பின்பற்றுவான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுதான். பிரமாணத்தை கை கொண்டவன் தான், நியாய பிரமாணத்தை சரியாக கை கொண்டவன் தான் வாலிப பையன். ஆண்டவரோடு பேசுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் கேட்டான், நித்திய ஜீவனுக்கு போட நான் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்தை
சுதந்திரிக்காம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், பதில சொன்னார், கற்பனை கை கொள்ளுன்னு சொன்னார். ஆனா இயேசுடைய காலம் நியாயப்பிரமாண காலம். இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் கிருபை காலம் ஆரம்பிக்கிறது. இயேசுடைய நாட்களில் நியாயப்பிரமாண காலம். எனவே கர்த்தர் சொன்ன நியாயப்பிரமாணத்தை கடைபிடி என்று சொன்னான். சொன்னா என் சிறுபிராயத்திலே கரெக்டா கடைபிடிக்கிறேன், எந்த ஒரு தப்பு பண்ண. 10 கட்டளைன்னு சொன்னா அப்படி இருக்கும், நான் அவ்வளவு கரெக்டா கடைபிடிக்கிறேன்னு சொன்னோம். நான் பேசுறது அவருடைய சமத்துல அந்த ஆண்டு சொன்னாரு, இது மட்டும் போதாதுதான், உனக்கு முன்னால எல்லாத்தையும் விட்டு தரித்திரை கொடுத்துட்டு என்ன பின்பற்று. பரல ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னா உலகத்தை விட்டு வெளியே வாங்க. அதனால வீடு இருக்கக்கூடாது, நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கத்த சொல்லல. 2 இருந்தா ஒண்ணு அடுத்து நினைச்சு ஒண்ணு தான் கத்த சொன்னாங்க. அதுதான் தேவ ராஜ்யத்துடைய நீதி, அதுதான் கத்துடைய ராஜ்யத்துடைய நீதி. நமக்கு இருக்கிறது நமக்கு 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 ஒரு நாள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அதை செலவழிக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்த கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். எனக்கு புரிந்து கொள்ளும். நீங்க ஈடுபட்ட வஞ்சகம் அதுதான், வாக்குடைய வஞ்சகம் தான். நீங்கள் நானும் உலகத்தோடு வெளியே வந்து விடக்கூடாது. ஏன்னா உலகத்தோடு வெளியே வந்துட்டோம்னா தேவ ராஜ்யம் நமக்கு காத்து இருக்கு, அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எனவே தான் இப்போ ஒரு யுக்தி நம்ம கடைபிடிச்சு கொள்ற என்ன தெரியுமா? நீ உலகத்தை இருந்தே கத்தரை ஆராதி அங்க விழுக்கமா நீங்க இருக்கிறது பலி எடுங்க. இன்னைக்கு அப்படிதான் கத்தருடைய ஆலயத்தை ஆராதிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை மயன்படுத்துறோம், எல்லாம் செய்யறோம், ஜெபிக்கிறோம், அழுகிறோம், புரியமானவங்கள எல்லாவற்றையும் வசதியாக செய்கிறோம், எல்லாவற்றும் அந்த சிறுமையில பர்ஃபெக்டா இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லல, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உலகத்துடைய வெளியே வந்து இருக்கிறோமா? உலகத்துடைய காரியங்களை விட்டுருக்கிறோமா? அதுதான் தேவனுடைய சமூகத்தை கேட்கப்பட்ட கேள்வி அதிகம். அதான் சொன்னாரு, உலகம் முழுக்க ஆதாயப்படுத்த என்ன வேணா செய்யலாம், ஆத்மா ரட்சிப்பவனுக்குள்ள இருக்கான்னு கேட்டான். அந்த ஆத்மா நீ நஷ்டப்படுத்தன்னு கேட்டான். அதனால உனக்கு என்ன லாபம்னு கத்த கேட்டான். நல்லா புரிஞ்சுக்கலாம். எனக்கு அனைவருடைய வாழ்க்கை அதுதான், சுகபோகமான வாழ்க்கை, ஆஸ்திரியம் ஐஸ்வரம் எல்லாம் இருக்கிறது பிரியமானவர்கள. ஆனா ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? உலகத்துடைய வெளியே வந்திருக்கிறோமா? அதுதான் ஆண்டவருடைய கேள்வி. கர்த்தர் கேட்கிற கேள்வி அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அந்த சாத்தானுடைய தந்திரம் எல்லா காரியத்தையும் செய்வான். நம்ம நினைக்கிறோம், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன், நான் நல்ல ஜெபம் பண்றேன், நல்ல புரிஞ்சு நல்ல வேதம் வாசிக்கிறேன், காலைல எழுந்து பைபிள் படிக்கிறேன், சாயங்காலம் பைபிள் படிக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது நான் பைபிள் படிக்கிறேன், நல்லது. அது நம்முடைய கிரியை நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரே ஒரு காரணம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? அதான் பிரச்சனை. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நம்ம என்னன்னா டெய்லி ஜோம் பண்ணா போதும், டெய்லி ஆண்டு சம்மந்தம் ஒப்பு கொடுத்தா போதும், டெய்லி இது பண்ணா போதும், பைபிள் அடிச்சா போதும், ஒரு நீதிமான வாழ்ந்தா போதும். ரைட், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உள்ளத்திலிருந்து உலகத்தை வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறோமா? உள்ளத்துல மாம்சத்தை கிரிகளை வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத சகல கிரியை நமக்குள்ள வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறோமா? உள்ளான மனிதனை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அது கேள்வி எழுப்பி பார்க்கிறேன். ஏன்னா மோசே அதைத்தான் எழுப்பினான். பார்வனுடைய சமூகம் பார்வன் அழகா சொல்லுகிறான். வாசிக்கலாம். யாத்திரை 8:25 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது பார்வன் மோசே ஆரோனை அழைத்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றார். அவன் சொன்னது ரைட்டு. உங்களுக்கு பலிதானே செலுத்தணும், நீங்க ஆராதிக்கிறதுன்னு செய்யணும். அதுதானே என்கிட்ட வச்சு எனக்கு ஒரு கோரிக்கை, அதுக்குதான் நீங்க கொடுபிடிச்சு நிற்கிறீங்க. அதனால தேசத்துல ஒரு பெரிய ஒரு கலவரம் உண்டாகி நிற்கிறது. நீங்க எப்படி தேவனை சந்தித்தான்னு சொல்றீங்களே, கர்த்தர் எப்படி தேவனை ஆராதிக்கணும் உங்களுக்கு வேலை. சரி, தேசத்தை ஆராதிச்சுருவாங்க. அவன் சொன்ன ரைட்டு. பார்வன் சொன்னது எந்த ஒரு தவறு இல்லை. ஆனா மோசோட பதில் என்ன தெரியுமா? அடுத்த வசனம், அதற்கு மோசே அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தினுடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே,
எகிப்தினுடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டார். எங்களை கல்லறிவார்கள். அடுத்த வசனம் சொல்றாங்க, வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்க போனோம்? எங்க போனோம்? தேசத்தை இருக்க கூடாது. எங்க போனோம்? வனாந்திரத்துக்கு போய் 3 நாள் எத்தனை நாள் பிரயாணம்? ஏன்? எகிப்துக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்க கூடாது. அதான் 3 நாள் பிரயாணம். எகிப்துக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்க கூடாது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு கர்த்தர் என்ன சொல்ல அதன்படிதான் பாரு. நம்ம விருப்பப்படி பலி இல்லை. நம்ம விருப்பப்படி பலி இல்லை. எல்லாமே நம்ம விருப்பப்படி தான் செய்து. கர்த்தருடைய விருப்பத்தை நீ சபை நிறைவேற்றல. கர்த்தருடைய விருப்பத்துக்கு நிறைவேறவே இல்லை. மூன்று காரியத்தை மோசே சொல்லுகிறோம். நாங்கள் எகிப்தில் பலி செலுத்தக்கூடாது. அது எகிப்துடைய அறிவு. அப்போ உலகத்திலிருந்து கர்த்தருக்கு நம்மளால் பலி செலுத்த முடியவே முடியாது. உலகத்துக்கு வெளியே வந்துதான் கர்த்தர் பலி செலுத்தணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற பலி. அனுபவத்தோடு கர்த்தர் ஆராதிக்கிறது. அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. ரட்சிக்கப்படாமல் உலகத்தோடு வெளியே வராம என்னதான் நீங்க கர்த்தர் ஆராதித்தாலும் அந்த ஜெபம் பரலோகத்தின் தேவ சபையில ஒரு நாளும் போய் எட்டவே எட்டாது. எல்லாம் போச்சு. அதான் மோசேயுடைய வார்த்தை தான். நாங்கள் எகிப்தில் பலியிட்டாத அருவருப்பான காரணம். அங்கே பலி செலுத்தக்கூடாது. எகிப்துக்கு எங்களுக்கு சம்மதம் இருக்கணும். நாங்கள் வனாந்தரத்துக்கு போனோம். ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்துக்கு நாங்க போனோம். சீனாய் வனாந்தரத்துல வந்தா கர்த்தர் நினைச்சுனாங்க ஆராதிக்க ஆரம்பித்தார். சீன் வனாந்தரத்துல அந்த சீன் வனாந்தரத்துல சீனாய் மலையில தான் கர்த்தர் பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். அங்கேதான் கர்த்தர் மகிமையை வந்து இறங்கினான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அங்கேதான் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த நம்ம தியானிப்போம். அங்கேதான் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். 3 நாள் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறோம். 3 காரணம் சொல்லுகிறோம். நாங்கள் தேசத்தில் இருக்கணும். வனாந்தரத்துக்கு போனோம். அதான் முதல் காரணம். தேசத்தில் சம்மதம் இருக்கக்கூடாது. 2 சொல்ல 3 நாள் பிரயாணம். 3 நாள் பிரயாணம். அந்த 3 நாள் பிரயாணம் ஒரு 3 ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் நம்ம அந்த 3 நாள் பிரயாணம். முதல்ல என்னது? ரட்சிப்பு. தேசத்தோடு என்ன செய்யணும்? உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கணும். வெளியே வந்து 3 நாள் நாங்க பிரயாணம் பண்ணோம். பிரயாணம் பண்ணது மாத்திரமல்ல, என்ன சொல்லலாம், கர்த்தர் விதிக்கிற விதிப்படிதான் அவருக்கு என்ன செய்யணும். எங்க விருப்பப்படி நாங்க பலி செலுத்த முடியாது. ஏதோ போனோம் ஆண்டவர் பலி செலுத்தணும் இல்லை. அவர் என்ன சொல்ல அதன்படிதான் பலி செலுத்தணும். அதுதான் மோசேயுடைய வார்த்தை. 3 காரியம். வனாந்தரத்துக்கு போனோம், 3 நாள் பிரயாணம் பண்ணணும், அவருடைய விருப்பத்தை நாங்கள் பலி செலுத்தணும். அதுதான் உடைய காரணம். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த 3 நாள் பிரயாணம் என்பது 3 காரியத்தை குறிக்கும். 1 ரட்சிப்பின் அனுபவம், 2வது ஞானஸ்நானம், 3வது ஆவியின் அபிஷேகம். இந்த 3 தான் அங்க 3 நாள் பிரயாணம். 3 ஆவிக்குரிய சத்தியம். அதைத்தான் நம்ம தெளிவாக நம்ம தியானிக்கப்பட்டு ஆகுது. குழப்பங்கள் இருக்கக்கூடாது. தெளிவான சிந்தனை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய ரட்சணை சேவையில நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை எவ்வளவு மகிமையும் மகத்துவமுள்ள ஆராதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நன்றாக புரிந்து கொள்ளணும். அதுதான் வேறு நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு மகத்துவமுள்ள ஒரு காரணம். மோசே சொன்னதுதான் 3 நாள் பிரயாணம். அந்த 3 நாள் பிரயாணம் கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த 3 நாள் பிரயாணத்தை கொடுத்தா 1 Corinthians 10வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. 1 Corinthians 10வது அதிகாரம். நீங்க நான் 3 நாள் சொல்லும் போது ஒரு புதிய உபதேசத்தை கொண்டு வரேன்னு சொல்லி நினைக்க கூடாது. ஏன்னா வேதத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்வீங்க. 1 Corinthians 10வது அதிகாரம் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின்
வழியாய் இப்ப எங்க வராங்க? எகிப்தை விட்டு வெளியே வராங்க. அப்படிதான் எகிப்தை விட்டு வெளியே வந்து இப்ப எங்க இருந்து நிற்கிறாங்க? சமுத்திரத்தை வந்து நிற்கிறாங்களா இல்லையா? எகிப்தை விட்டு புறப்படாம சமுத்திரம் நினைச்சு வர முடியும். இப்ப எகிப்தை விட்டு கத்த புறப்பட பண்ணிட்டார். யாத்திரை 12வது அதிகாரத்துல இப்ப எகிப்தை விட்டு புறப்படப்படினால இப்ப வனாந்தரத்துல வந்து நிற்கிறாங்க. இப்ப நடக்கிற சம்பவம் வாசிக்கலாம். முதலாவது அப்போ ஒரு ரட்சிப்பின் அனுபவம். ஏன்னா யாத்திரை 12ல ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அதான் வேதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திரை 12வது அதிகாரத்துல ஒரு பஸ் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம், அந்த ரத்தத்தினாலே ரத்த கோட்டைக்குள்ளே மறைந்திருந்த ஜனம், அந்த ரத்தத்தினாலே தன்னை பரிசுத்தமாக்கி கொண்ட ஜனம் இப்ப எகிப்திலிருந்து புறப்பட்டு இப்ப எகிப்தை விட்டு வெளியே வருகிறது. வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறது. அதை நினைச்சாரு. வனாந்தரத்துல போய் 3 நாள் நினைச்சோம் பிரயாணம் பண்ணி நாங்க கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் விதிக்கிறப்பட நாங்க பலி செலுத்தணும். சும்மா இங்க விருப்பப்படி பலி செலுத்தக்கூடாது. இதுதான் அவர்கள் மோசே கொடுத்த கட்டளை. மோசே சொன்ன வார்த்தை இதுதான். இப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவம் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனமா இப்பொழுது எகிப்தை விட்டு வெளியே வராங்க. இப்ப பார்க்கணும். வாசிங்க 2வது வசனம். எல்லாரும் மோசேக்குள்ளாங்க சமுத்திரத்தினாலும் பேப்டிசம் எடுத்தாங்களா இல்லையா? பேப்டிசம் எடுத்தாங்களா இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? சிவந்த சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அப்படின்னா என்னது? ஆவியினாலும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினாலும் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். யோவான் என்ன சொன்னா? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் நினைச்சுவார் உங்களுக்கு தருவான்னு சொன்னார் இல்லையா? இங்க நடக்கிறதே இல்லையா? ஏன் நடக்கிறதே இல்லையா? ஏன்னா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். நல்லா புரிஞ்சு. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் இப்ப இங்க வரும்போது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் சமுத்திரத்தை கடக்கும் போது வேதம் சொல்லுது மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஏன் அக்கினி ஞானஸ்தானத்தை ஏன் வேதம் சொல்லல? மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமா கத்த நின்றாரா இல்லையா? அந்த ஜனத்தை நடத்தினாரா இல்லையா? மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் நடத்தினார். அப்ப எங்க அக்கினி ஸ்தம்பம் எங்க போச்சு? மேகஸ்தம்பம் இருக்கு. பைபிள் ஆராய்ச்சி பாருங்க. அப்ப அக்கினி ஸ்தம்பம் எங்க போச்சு? மேக ஸ்தம்பத்தினால அக்கினி சமுத்திரத்தை ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அப்ப அக்கினி ஸ்தம்பம் எங்க போச்சு? அக்கினி ஸ்தம்பம் என்ன சொன்னா பார்வோனுடைய சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களும் நெருங்காதபடிக்கு கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து நம்முடைய ஜனத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்களே. ஏன்னா பார்வோனுடைய சேனை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்ததுனால பார்வோனுடைய சேனை இஸ்ரவேலை முறியடிக்க வேண்டும். ஒரு பெரிய தலைச்சங்காரம் உண்டானபடினால எகிப்து ஒரு பெரிய ஒரு இழப்பை மனிதனுடைய முதல் பிள்ளை இழந்தபடினால அந்த வெறியோடு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சாத்தல் புறப்படுகிறோம். ஏன்னா மீட்கப்பட்டுட்டாங்க. எகிப்துடைய அடிமத்தத்தை மீட்கப்பட்டுட்டாங்க. ஆட்டுடைய ரத்தத்தை மீட்கப்பட்டுட்டாங்க. இப்ப புறப்பட்டு வரலாம். வருகிற ஜனன் அந்த சாத்தனுடைய கிரியைகள், அந்த பார்வனுடைய சேனை நம்முடைய ஜனத்தை நெருங்காதபடிக்கு கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்த நம்முடைய ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்தார். யாருக்குதான் பாதுகாப்பு? யாருக்கு பாதுகாப்பு? ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம். மலையிலுள்ள எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனத்தை கர்த்தர் பாதுகாப்பாக இருந்தார். நல்ல புரிஞ்சு. அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம். அப்போ கர்த்தரங்க மேல் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து தன்னுடைய சத்துருடைய கிரியைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி பாதுகாக்கிறார். பாதுகாத்த ஆண்டவர் இங்கே சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் என்கிற ஒரு பாதைக்கு நேராக 2வது வழி பேப்டிசத்து நேராக அதை கொண்டு வர்றாரு. அபிஷேகத்தினாலும் அந்த ஜனத்தை கதை மறைத்து வைக்கின்றார். வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான். புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கேட்கலாம், ஏன்
இங்க ஒண்ணுமே இல்லை, சல்ஷான்ல ஒண்ணுமே இல்லை. இது தேவ கட்டளை ஆயிடுச்சு. ஏன் இங்க இல்லைங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம். ஒரு நாளுக்குள்ள இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு பதில் உண்டு. அதனால சத்தியத்தை தெளிவா இருந்துச்சாலும் நம்ம புரிஞ்சுக்கணும், தெளிவா இருக்கணும். ஒரு ஏதோ ஒரு முக்கிய ஒரு காரியத்தை அரைஞ்சிட்டு நம்ம போயிடலாம். நல்ல தெளிவா போச்சு. 3 நாள் பிரயாணம். அந்த பிரயாணத்தை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வேன் சொன்னால் அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும், கர்த்தர் விரும்புகிற காரியமாக இருக்கும். அதனால நான் சொன்னேன் 3 காரியம் மோசே சொன்னது. 1, எகிப்து வந்து வெளியே வரணும். எகிப்துக்கு அந்த ஜனதைக்கு சம்பந்தம் இருக்க கூடாது. எகிப்தை விட்டு பாருங்க, எகிப்தில் புறப்பட்ட ஜனம் கானானுக்கு போச்சு தவிர திரும்ப எகிப்துக்கு என்ன செய்யல வரவே இல்லை. அந்த ஜனம் எகிப்துக்கு வரவே இல்லை. தன் சொந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கொண்டு போனான். திரும்ப ஆபிரகாம் சொந்த தேசத்தை என்ன செய்யல வரவே இல்லை. எதை விட்டுட்டு வர சொன்ன விட்டுட்டு போனோம்னா திரும்ப வரவே இல்லை. அதான் தேவன் திட்டம், தேவனுடைய காரியம். எனக்கு மோசே சொன்னோம் 8:27 மனாந்தரத்தை நாங்க போவோம். 3 நாள் பிரயாணம் பண்ணணும். கர்த்தர் விதிக்கிற விதிப்படி பலி செலுத்தணும். எங்க விருப்பத்தைப்படி பலி அல்ல. கர்த்தரை கொடுக்கிறது, கர்த்தரை செலுத்துற பலி எங்க விருப்பத்தைப்படி இல்ல, அவருடைய விருப்பத்தை நாங்க செய்யணும். அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துடைய அழகு, அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துடைய மேன்மை. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அதிலே முதல் நாள் பிரயாணத்தை பொறுத்து நாம் விளக்கமாக நம் தியானித்து நாம் செல்லும்படியாக இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளணும். முதல் நாள் பிரயாணம், 3 நாள் பிரயாணத்துல முதல் நாள் பிரயாணம் சொன்ன ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும் இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுற ஒரு காரியம். 3 நாள் பிரயாணம், முதல் நாள் பிரயாணம் என்பது ரட்சிப்பின் அனுபவம். தெய்வ சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் என்ன? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். தேவ சித்தம் என்ன? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. ரட்சிக்கப்படாம ஒரு ஆத்மா இருக்கக்கூடாது. அதுதான் தேவ திட்டம், தேவனுடைய சித்தம். அதுதான். எனவேதான் யோவான் ஸ்நானகன் சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்துடைய பாவத்தை சுமக்கிறவர் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தின பலி அந்த குடும்பத்துக்காக செலுத்தினார்கள். நியாயப்பிரமாணத்தின் பலி அந்த குடும்பத்துக்காக செலுத்தப்பட்டது, அல்லது அந்த கோத்திரங்களுக்காக செலுத்தப்பட்டது, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் செலுத்தப்பட்டது. ஆனா ஆண்டவராய் இயேசுங்கிற பலி உலகத்துக்காக செலுத்தப்பட்ட ஒரு மகிமையான ஒரு பலி. அதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது. எல்லாம் ரட்சிக்கப்பட்ட, எல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்துல வரணும் என்பதுதான் தேவ திட்டம். அதனால வேதம் சொல்லுது, அறியாமல் இருந்த காலத்தை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனா இப்பொழுது அப்படில்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். எல்லா ரட்சிப்பின் அனுபவம். முதல் நாள் பிரயாணம், ரட்சிப்பின் அனுபவம் என்ன? ரட்சிப்பின் அனுபவம் என்ன? எகிப்தோடு என்ன செய்யணும்? வெளியே, உலகத்தோடு வெளியே. அதான் ரட்சிப்பின் அனுபவம். திரும்ப எகிப்து போகக்கூடாது, திரும்ப எகிப்து போகக்கூடாது. நீங்க அனைவருடைய வாழ்க்கை நான் பாவம் அறிக்கணும் எல்லாம் செய்வோம், ஆனா திரும்ப அங்கதான் இருக்கும், திரும்ப அங்கதான் இருப்போம். எதை அறிக்கப்பட்ட தேவ சமூகத்துல அதனுடைய மன்னிமன்ற சொற்கள் கேட்கிறோமோ திரும்ப அங்கதான் இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, ரட்சிப்பின் அனுபவம் சொன்னா எகிப்தோடு வெளியே வந்து, அதான் ரட்சிப்பின் அனுபவம். அதான் போல சொன்னா, உலகத்துடைய வேஷம் போடாத, நான் பெரிய பக்திமான வெளியே காட்டாத. அப்போ ரோமர் 12:2 சொன்னோம், வேஷம் வேண்டாம். கர்த்தருக்கு செலுத்துற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கணும். உன் சரீரத்தை ஒண்ணு வச்சோம்னா உன் சரீரத்தை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக்கொண்டு, உன் சரீரம் கர்த்தருக்குரியது. அங்க உலகம் இருக்கக்கூடாது, அங்க உலகத்துடைய ஆசை இச்சைகள் இருக்கக்கூடாது, அங்க மாம்சத்துக்கு இருக்கக்கூடாது. ரோமர் 12:1 அதான் சொன்னா, உங்க சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜீவ பலியை ஒப்புக்கொண்டு. அதுதான் நீ செய்யற புத்தியுள்ள ஆராதனை.
உலகத்துடைய காரியங்கள் எதெல்லாம் விட்டு வெளியே வருவதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. அதான் ஆலோசனை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது தன்னை வெறுக்கணும், அடுத்தது சிலுவை சுமக்கணும், என்னை பின்பற்றி வரணும். அல்லேலூயா. தன்னை வெறுக்கணும் சொன்னா தன்னை சுட்டுகிற உலகத்தை வெறுக்கணும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பாதை. அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் பண்ண முடியாது. நல்ல கொஞ்சம் சத்தியத்தை புரிந்து கொள்ளும். எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் நம்ம பண்ணவே முடியாது. நம்ம பிரயாணம் என்ன? எல்லாத்தையும் உள்ள வச்சு என்ன செய்வோம்? பிரயாணம் பண்ணணும். அதான் சொன்னாரு, உள்ளத்திலோ எனக்கு தூரமா இருக்கும். உதவினால என்ன மகிமைப்படுத்துறாங்க, உதவினால என்ன ஆராதிக்கிறேன், எல்லாம் நடக்குது. ஆனா உள்ளத்துல அவங்க சகத்து உள்ளா மனுஷன்ல எனக்கு தூரமா இருக்காங்க இயேசு சொன்னார். ஏன்னா உள்ள இருக்குது என்னது? உலகம். எகிப்து உள்ளதான் இருக்குது. என்ன எகிப்தோட நம்ம வெளியே வரல. ஆனா உலகத்துல ஒத்த வேஷம் சாரியா நம்மளே கூட ஒரு நேரம் கரெக்டா வேஷம் வரும். ஊழியக்காரனோட ஐயா சொல்றேன். பாஸ்டர் அவன் போடு வயசாடி அந்த நேரத்துக்கு வந்துடுற நம்ம போடுற சோத்திரத்துல பல்லகமே கீழே இறங்கி வந்த நேரம். ஆனா உள்ள இருக்க நம்மளும் போல. அதான் சொன்னாரு, உலகத்துக்கு பவுல் சொன்னா தேசம் தெரிவிக்காத வெளியேவா, வெளியேவா, எல்லாம் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய சித்தம் அதுதான். எல்லாரும் உலகத்தோடு வெளியே வரணும், எகிப்தை வெளியே வரணும். தேவன் குறிப்பிட்ட காரியம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர கர்த்தர் சித்தமுள்ளவராக இருந்தான். எனவேதான் பார்வோன் வஞ்சகமாய் தேசத்தை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னபோது மோசே அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்க வெளியே போனோம், எகிப்தியர்கள் எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது. நாங்க வனாந்திரத்துக்கு போனோம், 3 நாள் பிரயாணம் பண்ணணும். எகிப்தியர்கள் எந்த தொடர்பு இருக்கக்கூடாது, வெளியே போனோம். எங்க கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கணும், 3 நாள் பிரயாணம் வேணும். அதுல முதல் பயணம் ரட்சிப்புங்கிற அனுபவம் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கணும். ரட்சிக்கப்படாம உங்க ஆவிக்கிற வாழ்க்கையில ஓடவே முடியாது. அந்த ஓட்டம் வீணானது. வேதம் அப்படிப்பட்ட ஓட்டத்தை எங்கேயுமே ஒத்துக்கொள்ளும். அந்த ஓட்டத்துல போராட்டம் உண்டு, அந்த ஓட்டத்துல பாடுகள் உண்டு, அந்த போராட்டத்துல மிகுந்த வேதனைகள் உண்டு. இழக்க வேண்டிய காரியம் அநேகமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த ஓட்டத்தை முடிக்குமா தான் சொன்னான். நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், இருந்தல் விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிங்கிறது எனக்கு அறிவிக்கப்படுற நல்ல ஒரு போராட்டத்தை ஓட்டேன், போராடினேன். போராட்டம் அவனுக்கு இருந்துச்சு, அநேக பாடுகள் வந்துச்சு, அவனுடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்துச்சு. சரித்திரம் 11 கப்பல் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டான். அவன் சொன்னான், என் ஆண்டவர் அறிவிக்க எல்லாம் என்ன குப்பன்னு சொன்னான். உலகத்தை குப்பன்னு சொல்லி வெளியே போனவன் போகணும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய சந்தியை அவன் வீட்டுக்கு போகல, அவன் சுவிசேஷத்தை இறங்கி போனான், எல்லாத்தையும் விட்டான். ஒரு பேர் ஆதாரத்துக்காக அவன் வேலை செய்தான் வேதம் சொல்லுது. ஒரு வேலை ஆதாரத்தை அவன் வேலை செய்தான். பெரிய செல்வம் தான். நம்மளுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்தவன் அல்ல. எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவரை பின்பற்றினவன் அவனால் சொல்ல முடிந்தது. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறான் என்று சொல்லலே. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும். அந்த அனுபவத்துல மேலே நம்ம சுதந்திரிக்கும். அந்த குறிப்பு இந்த ரட்சிப்பு பிரியமானவர்களே 3 விதமாய் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். ரட்சிப்பு 3 நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த உலகத்தை பிறந்த உடனே ரட்சிப்பின் அனுபவத்துல யாருமே பிறக்கிறது இல்லை. தாவீது சொன்னான், சங்கீதம் 51:5 சொன்னான், நான் துர்க்கணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். பிறக்கிற ஒவ்வொரு மனிதன் உலகத்தை பாவியாகத்தான் பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்தை கற்பம் தரித்தாள். பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்த்து கொண்டு இருக்கிறோம்.
பாவ உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வர வேண்டும் என்பது தேவ திட்டம். அல்லேலூயா. அப்படி பாவத்தில் இருக்க நீங்களும் நானும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். அந்த ரட்சிப்பு 3 வித நிலையில நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஒன்று ரட்சிப்பு, இரண்டாவது அனுதின ரட்சிப்பு, மூன்றாவது பூரண ரட்சிப்பு. எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ரட்சிப்பு, அனுதின ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு. 3 விதமான ரட்சிப்பு நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். முதல் வகை ரட்சிப்பு என்னன்னு சொன்னா, திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ இருதயத்திலே விசுவாசித்தால், நீ இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக, நீதி உண்டாக, இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக, ரட்சிப்பு உண்டாக, வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவம் முதலாவது, ஆண்டவரை நீங்கள் நம்பி கர்த்தரை விசுவாசித்து உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது, ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது உங்களுடைய உள்ளத்தில் உருவாகிற முதல் அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தை முழங்கால் படித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தை உங்கள் அக்கிரமங்களை நீங்கள் அறிக்கை பண்ணும் போது, உங்களுக்கு தெரிந்த பாவங்கள், நீங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்த காரியங்கள் தேவ சமூகத்துல நீங்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய ரத்த நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அதான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்ம என்ன செய்யும்? அது சுத்திகரிக்க. அதான் முதல்ல ரட்சிப்பு. ஆண்டவரை அறிக்கை பண்ணணும். அனைத்து சொல்லாங்க, நாங்க ரகசிய கிறிஸ்தவர்கள். பைபிள்ல ரகசிய கிறிஸ்தவம் ஒருதான் கிடையாது. நியாயப்பிரமாணக்காரர்கள் இருந்தாங்க. நீங்க சொல்லலாம், இயேசு வடக்கு யோசிப்பு வந்து ஒரு ரகசிய கிறிஸ்தவன், ரகசிய சிஷ்யன் தான் சொல்ல. அது பிரமாண காலம். இப்பொழுது அப்படி இல்லை. கிருமை காலத்துல ரகசிய கிறிஸ்தவன் ஒருதனும் கிடையாது. இன்னைக்கு அரசாங்க சலுகைக்காக ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆலைக்கு வரவன் கேட்டா சொல்லுவான், ஐயா பிள்ளைக்கு வேலை வேணும், தெரிஞ்சு நான் கிறிஸ்தவன் தெரிஞ்சு எடுக்க மாட்டான், வேலை தர மாட்டான். இதெல்லாம் ஆண்டவரை மறுதளிக்கிற கூட்டம். எந்த ஆராதனை கட்ட அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல. பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? நீங்க வாசித்தவங்களுக்கு சொல்லுங்க. மத்திய சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் தெரிஞ்சு கொள்ளலாம். மத்திய சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் ஆண்டு சொல்ல 32-33 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுக்கு முன்பாக என்ன அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் என் பிதா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு நினைச்சவன் அறிக்கை பண்ணுவேன். மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் என் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன். வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் தான். நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம். நாங்கள் வீட்டில் இருந்து கேட்டு ஆராதிக்கிறோம். அரசாங்கம் கேட்டவங்க ஹிந்து, அரசாங்கம் கேட்டவங்க ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தர் யாரை எங்களுக்கு தெரியும்? ஏன்னா எங்களுக்கு தேவை உலகம், உலகத்துடைய வேலை, உலகத்துடைய ஆசை இச்சைகள். கர்த்தரை மறுதளிக்கிற ஒரு கூட்டம். வேதம் சொல்லுது, மனுஷனுமாக என்னை எவன் அறிக்கப்படுகிறானோ அவனை பிதாவுக்குமாக நான் அறிக்கப்படுறேன். மனுஷனுக்குமாக என்னை மறுதளிக்க அரசாங்கத்துக்கு கர்த்தரை மறுதளிக்கணும். ஒரு அற்ப பிரேம ஆதாயத்துக்காக, ஒரு அற்ப ஒரு காரியத்தை கர்த்தரை மறுதளிக்கிற கூட்டம். ஒரு சின்ன ஒரு சலுகைக்காக ஆண்டவரை மறுதளிக்கிற கூட்டம். இங்க பயிர் வர மாட்டாங்களாம், வேற எங்கேயோ போவாங்க. ஏன்னா தெரிஞ்சிடக்கூடாது. இங்க வந்தா வெளியே தெரிஞ்சிடணும். அரசாங்கத்தை வெரிஃபிகேஷன் வந்தா சொல்லிடுவாங்க, கிறிஸ்தவன் சொல்லிடுவாங்க. ரகசியமாக போறாங்க.
ஆசீர்வதிக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? என்ன அறிக்கை பண்ணு, நான் உன்னை அறிக்கை பண்ணு. என்ன மறுதளிச்சா நீ என்னதான் ஆராதனை நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மறுதளிக்கலாம் சொல்றேன். அதான் சொன்னாரு, என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே கூட பரலோகத்தை முடியாது. பிதாவுடைய சித்தத்தை நீ செய்யணும். பிதாவுடைய சித்தத்தை ரட்சிக்கப்பட்டுக்கணும். ரட்சிக்கணும், உலகத்துக்கு வெளியே வந்திருக்கணும். உலகத்துக்கு வெளியே வந்திருக்கணும்னா ஆண்டவருக்கு அந்த அரசாங்க சங்கதி இலக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதான் சொன்னார், ஒன்னை விருப்பத்துக்கா எல்லாருடைய விருப்பத்துக்கு என்ன பின்பற்றுவான்னு சொன்னார். கிறிஸ்தவன் சொல்லுங்க, கிடைச்சா வாங்குங்க, எல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்தபடி ஆசீர்வதிப்பார். என்னால் வரலட்சம் என்னால் வரலாம். 1995 எப்பொழுது ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அன்று முதல் இன்னால் வரலாம். எந்த ஒரு அரசாங்க சலுகை கர்த்தரைகளை ஒப்பு கொடுத்ததில்லை, கர்த்தரைகளை அனுமதிச்சதில்லை. இதுவரை போராட்டமாக இருக்கணும். எந்த ஒரு காரத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கை அனுபவிச்சார். அதனால சோர்ந்து போகவில்லை. நான் கர்த்தர் நிறைவை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா நாங்கள் கர்த்தரை அறிக்கப்படுகிற ஜனம். கர்த்தரைகளை அறிக்கப்படுகிறோம். எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு வருகிறார். நாங்களும் ஒரு காரியங்களை எங்களுக்கு கர்த்தர் விட்டு வைப்பதில்லை. சகலத்தை நன்மையாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். புரிந்து என்ன பண்ணிக்கிறோம்? உலகத்துக்கு வெளியே வந்திருக்கிறோம். கிறிஸ்தவன் சொல்லி ஒரு சலுகைகளை கிடைக்கும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மறுதளிச்சுனா ஒரு சலுகை வரும்னு சொன்னா அந்த சலுகை சபைக்கு தேவையில்லை. அது சபைக்கு தேவையில்லாத சலுகை. அது 50,000 இருக்கட்டும், 50 கோடி, அது உங்களுக்கு தேவையில்லாத காரியம். ஏன்னா அந்த சலுகை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் மறுதளிச்சு வாங்குற ஒரு காரியம், அது கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதிக்காத ஒரு காரியம். அந்த இது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் அறிக்கப்படும் நமக்கு ஒரு காரியம் வருமானால் அது தேவன் தருகிற ஆசீர்வாதம், அது மேன்மையானதாக இருக்கும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதான் பவுல் சொன்னார், ஆண்டவரை அறிக்கை பண்ணு, அவரை விசுவாசி, அவரை அறிக்கை பண்ணு, ரட்சிக்கப்படுவார். இயேசுவை இந்த தேவன் சொல்லி அறிக்கை பண்ணு. பவுல் அறிக்கை பண்ணுவான். புதிய பால் விசுவாசிகள் இயேசுவை அறிக்கை பண்ணினார்கள். ஆதி திருச்சபை வரலாறு படிச்சுப்பாங்க. என்னோட புக்கு திருச்சபை வரலாறு சொல்லி அந்த புக்கை படிச்சுப்பாங்க. எத்தனை பேர் கேள்வி வாங்கிட்டான் படிச்சுப்பாங்க. அப்ப தெரியும் அன்னைக்கு ஆண்டவங்க ரத்த சாட்சி எத்தனை ரத்தம் சிந்தினாங்க, எத்தனை ரத்தத்துல இன்னைக்கு சபை எழுதி நிற்குது, அன்னைக்கு பட்ட பாடுகள் என்ன, இன்னைக்கு நம்ம சுகபமே கர்த்தரை ஆராதிக்கிறோம் சொன்னா நம்முடைய அஸ்திவாரம் என்னன்னு சொல்லி அன்னைக்கு புரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ரத்த சிந்தனை ஒரு போட்டான். நீர் சொல்லக்கூடிய பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாச கிறிஸ்தவர்களை, ஆண்டவரை அறிவிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன சொல்ல தெரியுமா? 2 சைடு மரத்துல கட்டி வச்சு தீய கொளுத்தி விடுவானா, அந்த வெளிச்சத்தை நடப்பான். அந்த அளவின் சத்தம் அவனுக்கு இனிமையாக இருக்குமா? அவன் வந்த மற்றெல்லாம் கொளுத்துட்டு போக மாட்டான். கிறிஸ்தவனை கட்டி வச்சு எரிச்சு அந்த வெளிச்சத்தை நடப்பான். அவனுடைய ஆட்சிக்காக எத்தனை கிறிஸ்தவன் அவன் கொலை செய்திருப்பான், எத்தனை கிறிஸ்தவனை அவன் அழித்திருப்பான், எத்தனை ரத்த சாட்சியை நடித்திருப்பான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டாம். அதுதான் கிறிஸ்தவனுடைய அஸ்திவாரம். அதுதான் வேணும் சொல்லி கர்த்தரை அறிக்கை பண்ணி எகிப்தை விட்டு வெளியே வா. எகிப்து தேவையில்லை, எகிப்துல சலுகை தேவையில்லை. நீ நினைக்கலாம் இஸ்ரவேல் புறப்படும் போது எகிப்து எல்லாம் கொடுத்து விட்டாங்களே, மறுதளிச்சு வாங்கினது இல்லையா? ஆண்டவரை அறிக்கை பண்ணி வாங்கின சம்பத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தை விட்டு புறப்படும் போது கர்த்தரை அறிக்கை பண்ணி வாங்கின சம்பத்து. ஆண்டவர் ஜனத்தை புறப்பட பண்ணினா எகிப்தில் கொடுத்தவர்களை அனுப்பினார்கள். அதே போலதான் ஆண்டவரை அறிக்கை பண்ணி வருகிற எந்த சம்பத்தாலும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரை மறுதளித்து வாங்குகிற எவ்வளவு பெரிய ஆஸ்திரங்கள் அது நமக்கு தேவையில்லை. அது தேவ ராஜ்யத்துக்கு அது தடையாக இருக்கும். உலகத்தில் வாங்கி அனுபவிக்கணும். அதான் ரட்சிப்பின் அனுபவம். அதான் எகிப்தோடு வெளியே வர அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும். அதான் பவுல் சொன்னா, அறிக்கை பண்ண இயேசுவை அறிக்கணும், நிறைவேற்றணும். எத்தனை பேர் ஆண்டவர்கள் சாட்சியுடன் இருக்கிறோம்? எத்தனை பேரை
நம்ம சாட்சிகள் யோசிக்கலாம். எத்தனை அந்த உலகத்தை உறவு போராடிட்டு இருக்கிறோம். எத்தனை சத்தனுக்கு எதிராக நம்ம போராடி கொண்டு இருக்கிற யோசித்து பார்க்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன, நம்முடைய ஆவிக்குரிய மேன்மை என்ன, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் என்ன, சபையுடைய மேன்மை என்ன. அதுதான் சபை, அதுதான் கர்த்தர் விரும்புகிற சபை. அப்போஸ்தலர் 2:47 உருவான ரட்சிக்கப்பட்ட சபை தான். அது ஆண்டவரை அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. அது ஆண்டவருக்காக நிற்கணும். எந்த ஒரு மனைவியும் தான் நேசிக்கிற கணவனை எந்த இடத்துல நினைச்சவனை விட்டு கொடுக்கவே மாட்டான். இப்ப அரசாங்கம் ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. அரசாங்கம் ஒரு கட்டளை கொடுக்கலாம். என்ன கட்டளை? விதவைக்கிற சர்டிபிகேட் தந்தா மாசம் 50,000 தராங்க. அரசாங்கம் ஒரு கட்டளை கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. யாராவது நான் விதவனை சர்டிபிகேட் வாங்குவீங்களா? கணவனை இழந்தவங்களை சொல்லுங்க. புருஷன் இருக்கவங்க யாராவது வாங்குவீங்களா? என் புருஷன் செத்து போன சர்டிபிகேட் வாங்கி 50,000 வாங்கி கொடுப்பீங்களா? ஏன் கொடுப்பீங்களா? யாரும் கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சலுகை இருக்குல்ல? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களான மனவாட்டி சபை. அவர் மனவாளன், அவரை மறுதளிச்சது. ஏன் அரசாங்க சலுகை நினைக்கிறீங்க? அவர் நம்முடைய ஆவிக்குரிய புருஷன் அல்லவா? உலக ஓட்டத்துல கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நமக்கு கணவனாக இருக்க போகிற அந்த மனிதனை மறுதளிக்காதவனுக்கு நம்ம இருக்கிறோம் அல்லவா? ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை நித்திய காலம் நமக்கு மனவாளன் இருக்க போகிற ஆண்டவனை மறுதளித்து பெற்றுக் கொள்கிற சலுகை அந்த சலுகையா? நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் என்ன? சபையுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் விரும்புகிற சபை அதுதான். என் ஆண்டவருக்காக நிற்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்காக அதான் ரட்சிப்பை இயேசுவை அறிக்கை பண்ணு. அதான் பவுலுடைய முதல் ரட்சிப்பு. அதுதான் அவரை ஏற்றுக்கொள், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். அதுதான் அவன் கற்றுக் கொடுக்கிற காரணம். அனுதின ரட்சிப்பு என்ன தெரியுமா? இது புதிய ரட்சிப்பு. அனுதின ரட்சிப்புனா இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. ஒவ்வொரு நிலைக்கு சொல்ல முடியுமா? நான் பாவம் செய்ய யாராவது சொல்ல முடியுமா? என்னாலே சொல்ல முடியாது. அதுல ஒரு கோபப்பட்டிருப்போம். எண்ணங்களினாலே, சிந்தனைகளினாலே, நம்முடைய கிரிகளால், நம்முடைய செய்களால் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருப்போம். ஆனா அந்த பாவம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரட்சித்த அனுபவத்தில் அந்த கொஞ்சம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமே தவிர பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண மேன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நடிக்க நான் சொல்லுற ஒரு காரியம். ஆரம்ப ஸ்டைல் நான் சொல்லியிருப்பேன். இந்த ரட்சிப்பை சபை கொடுத்து பேசும்போது நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நீங்க எழுந்து ஜெபம் பண்ணி, நீங்க அந்த நாளை துவங்குற நேரம் முதல் இரவு ஜெபம் பண்ண போகும்போது தண்ணீர் ஜெபம் ஒவ்வொரு மனித நிமிஷம் பண்ணணும். எத்தனை நைட்டு தனி ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு என்ன பண்ணுவீங்க? அந்த வரை சோத்திரம் நடத்துனீங்க, நல்ல ஆரோக்கியம் இருந்தீங்க, போக்குவரத்தில் கூட இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தூங்க போறேன், அப்படிதானே? தூங்க போறேன், ஏற்படுத்திருந்துக்கார பாதுகாக்கலாம், அப்படிதான். தூங்க போறேன், என்ன பாதுகாக்க? ஏன்னா நான் அயந்த நித்திரையில இருப்பேன். நீர் தான் கண்ணை விழிச்சு அவமான இப்படி பார்த்து என்ன விழிச்சு பார்த்துருவேன். உண்மைதான், அதுதான் ஜெபம் பண்றோம். ஆனா வெவ்வேறு ஜெபம் என்னன்னு தெரியுமா? நீங்க அதை குறிச்சு தனி ஜெபம் என்ன தெரியுமா? காலை உட்கார்ந்துருக்கணும், தேவ சபையில உட்கார்ந்து தனி ஜெபம் ஓடி போய் ஜெபம் பண்ணக்கூடாது. உட்காரணும். உட்கார்ந்துட்டு காலைல 5 மணி காலைல எழுந்து நம்ம ஜெபம் பண்ண முடியாது. அந்த ஜெப நேரம் முதல் இரவு நம்ம ஜபிக்க போகிற நேரம் வரலாம். நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லி தெய்வ சமூகத்துல நம்ம ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால தாவீது தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணலாம்? சங்கீதம் 139
சங்கீதம் 139 23 24 வசனம் வாசிக்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே சொன்ன ஆண்டுகளை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குற வழி எடுத்திருக்கோம், அதெல்லாம் மாற்றிவிட நித்திய வழிகிற நடத்தும் என்று நம்ம சொல்லிக்கிறோம். இதுதான் அனுதின ரட்சிப்பு. தேவ சமூக காத்து உட்கார்ந்து இருக்கணும். இன்னைக்கு நாளில் நான் என்னென்ன காரியம் செய்தேன், நான் செய்த தவறு என்ன, என் வாழ்க்கையில் கத்திருப்பதை செய்த காரியம் என்ன ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சமூக ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த நாளில் என்ன தப்பு நான் செய்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் கத்தருக்கு நான் கொடுக்கல, இவ்வளவு நேரம் இருந்து நான் கத்தருக்கு என்ன செய்யல, 1 மணி நேரம் என்ன செய்யல நான் கொடுக்கல, டிவி பார்த்துட்டு இருந்தேன், மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்னை வெளிப்படுத்துவேன். பக்கத்து வீட்டுல கத்தடிச்சு இருந்தேன், ஆனா அவங்களோட கத்தடிக்கிற நேரம் இல்லை, இயேசுவோடு பேசுற நேரம் இல்லை, பக்கத்து வீட்டுல பேசுறேன் நேரம் போச்சு, சாப்பாடு கூட எனக்கு தேவையில்லை, அவ்வளவு கத்தடிச்சுட்டு வந்தேன். யோசிங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். எவ்வளவு வேளையிலே அதை அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. அது தேவ சமூகம். ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருவரும் என்னென்ன பாவம் செய்தாங்க, உமக்கு நேரங்கள்ல இந்த நேரத்தை நான் வீணான காரியங்களை செலவு ஆண்டவர். அதான் சொல்லலாம், என்னை ஆராய்ந்து பார். அல்லேலூயா. என்னை ஆராய்ந்த கர்த்தரை ஆராய்ந்து தாவீது சொல்லலாம். கர்த்தருடைய வாசற்படியில தங்கியிருப்ப சொல்ல தாவீது சொல்லலாம். 3 வேளை கர்த்தர் ஆராதிக்கிறது தாவீது சொல்லலாம். தேவனே எனக்கு கதி என்று சொல்லி தேவ சன்னிதானத்தில் நின்றவன் தாவீது. அவன் சொல்றான், என்னை ஆராய்ந்து பார், என்னை ஆராய்ந்து பார்க்கணும். நான் தப்பு செய்திருக்கலாம், நான் தவறு செய்திருக்கலாம். யோபு பண்டிகை நாளில் அந்த பிள்ளைகளுக்காக பலி செலுத்துறவனாக இருந்தான். பண்டிகை நாள், அது மனமகிழ்ச்சி நாள். பிள்ளைகள் ஆண்டுபுறம் பாவம் செய்து விடக்கூடாது. தேவனுக்கு சமூக பிள்ளைகளுக்காக பலி செலுத்துறது எண்ணம் இருக்குது. ஏன் தெரியுமா, அந்த பரிசுத்தத்தை காத்துக்கணும். நிலையில அதான் ரட்சிப்பின் அனுபவம், அதான் ரட்சிப்பின் அனுபவம், அதான் அனுகிற ரட்சிப்பு. ஒவ்வொரு நாள் இந்த ஒவ்வொரு நாள் அவைக்கெடுக்கிற பாவத்தை என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். என்ன செய்யணும், என்ன செய்யணும், விட்டுறணும். அப்பதான் ரட்சிப்பு என்ன செய்யணும், ரட்சிப்பு பரிசுத்தமாய் மாறணும். ரட்சிப்பு தான் முதல் படி. ஒவ்வொரு நாள் நீங்க பாவத்தை அமைக்க பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்க சுத்திகரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் நீங்க அமைக்க பண்ணுகிற அந்த பாவத்திலிருந்து வெளியே வரதான் பரிசுத்தனுடைய வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கும். அது கூட பரிசுத்தம் என்ன செய்யாது, உருவாகாது. ரட்சிப்பு அனுபவம் மட்டும்தான் இருக்கும். அதனால சாலமோன் சொன்னான், நீதிமொழிகள் 28:13 சொன்னான், பாவத்தை மறைக்கிறவனுக்கு வாழ்வே கிடையாது, அறிக்கை பண்ணி விட்டுறவனுக்கு ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணணும். பாவம் அறிக்கை இருக்கணும். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் இடம் கொடுக்கணும். வேதனை உண்டாக்குற வழிகளை கர்த்தர் விட்டு அகற்றி போடணும். அவதான் சொன்னான், வேதனை உண்டாக்குற வழிகளை எல்லாம் அகற்றி போடுமாண்டு நித்திய வெளிக்கிற நடத்த ஒவ்வொரு நாளும் கர்த்தரை வேதனைப்படுத்துற, கர்த்தருக்கு விசனமாய் தோன்றுகிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தோடு வெளியே வரணும். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, ஏன் நீ இப்ப வரமாட்டேங்கிற, ஏன் கதடிக்கு வரமாட்டேங்கிற, சொல்லுங்க, நான் ஆண்டவர் ஆராதிக்கணும், தேவனுக்கு நேரத்தை கொடுக்கிறது போங்க. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படணும், நான் கூட்டுதான் இருப்பான். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்படக்கூடாது அவனுடைய நெல்லம், அவன் கூட தான் செய்வான். நீங்க சொல்லுங்க, இல்ல ஆண்டவருக்கு இந்த நேரத்தை கொடுக்கணும்னு சொல்லுங்க. நான் ஜெபம் சொல்லுங்க. இதான் ரட்சிப்பு. ஒவ்வொரு நாள் தேவ சமூகங்கள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னைக்கு அந்த பாவத்தை செய்ய இனி செய்யக்கூடாது, என்னை மன்னின்னு சொல்லி தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணு. திரும்ப மன்னானந்த பாவத்தை செய்ய நைட் அறிக்கை பண்ண, மன்னானந்த செய்யக்கூடாது, அந்த பாவத்தை விட்டுறணும். அதனால மறுநாள் செய்யாம அதுக்கு அடுத்த நாள் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம 10 நாள் பரிசுத்தமா இருப்போம், 5 நாள் பரிசுத்தத்தை காணாது. அதை புரிஞ்சுக்கணும்.
நம்ம அறிக்கையில அப்படிதான் இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம், ஆண்டவரே இந்த வருஷத்துல கண்டிப்பா வெள்ளம் படிச்சு கிழிச்சு முடிச்சு காரணம் டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சோம் ஒரு பொருத்தம். ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதி இல்லையா, 2ஆம் தேதி கூட அது நடக்காது நம்ம வாழ்க்கையில. ஏன்னா ஒரு வார்த்தை 1ஆம் தேதி டயர்டியா, 1ஆம் தேதி கத்தர் ஆராதிச்சா அப்படி டயர்ட் ஆயிட்டேன். காலைல என்ன எழுந்த 1ஆம் தேதி எடுத்து தெரியுமா, 2ஆம் தேதி எழுச்சி முடியாது நம்ம வாழ்க்கை. அதான் சொல்லுது, ஒவ்வொரு நாள் வேதனை உண்டாக்குற பணி கத்தருக்கு பிரியமில்லாத காலம் எல்லாவற்றுக்கும் வெளியே நினைச்சோம் வரணும். அதான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவதற்கு இறக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் கர்த்தனை மன்னிக்கிறான்னு சொன்ன கர்த்தனை ஏற்றுக்கொள்ள அவருடைய கிருபை தான், வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபை தான் நம்ம இருக்கிறோம். அந்த கிருபை பாதுகாத்துக்கணும். நம்ம நிலையில அந்த கிருபை பாதுகாத்துக்கணும். அதான் வேதம் சொல்லுது, இந்த இரவு உண்டு ஆத்துமா உன் சரீரத்தை விட்டு எடுபட்டு போமா. நாம் சேர்த்து வைப்பது யாருக்கு சொந்தமா? என் ஆத்துமா கர்த்தருக்கு சொந்தமா. இன்றைக்கு இந்த சரீரத்திலே ஆத்துமா எடுபட்டு போமா, தேவ ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிற நிச்சயம் தேவை. ஒவ்வொரு நாளும் தேவ சமுதாயம் 3வது பூரண ரட்சிப்பு. இந்த பூரண ரட்சிப்பு என்பது என்னைக்குன்னா கர்த்தருடைய மகிமையான வருகை நாட்களே இந்த ரட்சிப்புக்கு ஒரு முடிவு உண்டாகும். ரட்சிப்புடைய முடிவு வருகை அல்லது நம்முடைய மரணம், 2 தான், வேற எதுவுமே கிடையாது. அதுவரை அதான் பவுல் சொன்னான், பரிசுத்தம் உள்ளவன் யோவான் சொன்னதான் வெளிப்பட்ட விஷயம். யோவான் சொன்ன பரிசுத்தம் உள்ளவன் அவன் ஏற்கனவே எப்படிப்பட்டவன் தான், ஏற்கனவே அநியாயம் செய்கிறவன், அநியாயம் செய்யல அக்கிரமம் செய்கிறவன். ஏன்னா அநியாயக்கார அக்கிரமக்காரன் இன்னும் செய்திருக்கணும். ஆனா பரிசுத்தம் உள்ளவன், அப்ப பரிசுத்தது முடிவு, பரிசுத்தது முடிவு இல்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே பரிசுத்தம் உள்ளவன் தான், இன்னும் பரிசுத்தமாக இன்னும் 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 அப்ப ரட்சிக்கப்பட்டவன் தான் இன்னும் 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 அந்த ரட்சிப்பு பூர்ணப்படணும். அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில பூர்ணப்பட பரிசுத்தம் உண்டாகும். அந்த பரிசுத்தம் ஒரு பரிசுத்தம் இல்ல, அந்த பரிசுத்தம் இன்னும் என்ன சொல்ல பரிசுத்தம் ஆகணும். ஒவ்வொரு நாள் அந்த பரிசுத்தத்துக்குள்ள வரணும். அதான் வேணும். ஒரு அனுபவத்தோடு நம்ம நிற்கிற காரியம் அல்ல. அதான் 3வது ரட்சிப்பு. முதல்ல சொன்னேன், அறிக்கை பண்ணுங்கள், பாவத்தை அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தர் மன்னிப்பார். அது முதல் ரட்சிப்பு. இயேசுவை அறிக்கை பண்ணுங்கள், அவரே மெய்யான தேவன், அவரே ரட்சகர் அறிக்கை பண்ணுங்கள். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். 2வது அனுதின ரட்சிப்பு. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்க போக தேவசமத காத்து, தேவசமத உட்கார்ந்து 11 மணி வரை கதை அடிச்சுட்டு 11 மணிக்கு டயர்ட் தூங்காதீங்க. 9 மணிக்கு உறங்க தேவசமத காத்து. தேவசமத காத்து கத்த என்ன சொல்லுகிறார், ஆராய்ந்து பாருங்க, இன்னைக்கு நான் என்னென்ன செய்தேன், இன்னைக்கு என்னுடைய கிரியைகளை ஆராய்ந்து பாருங்க, தேவசமத அறிக்கை பண்ணுங்க. அதை விட்டு விடும்போது ரட்சிப்பு பரிசுத்தமாக மாற அந்த வேதனை கர்த்தருக்கு விசமாய் வேதனை எல்லா வழியும் நம்மை விட்டு மாறி போகும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் மெருகேற்ற அது பரிசுத்தத்திலே கொண்டு போகும். அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு இன்னும் இன்னும் உங்க பரிசுத்தத்தை கொண்டு போக நினைச்சதால் பிரியமானவர்களே, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும். அதுதான் முதல் நாள் பிரயாணம், ரட்சிப்பின் அனுபவம். அந்த ரட்சிப்பினால் நமக்குள்ள வேணும் சொன்னா உலகத்திற்கு வெளியே நினைச்சிருக்கணும் வந்தல். அதுதான் கர்த்தர் தருகிற காரியம். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் ஆராதிக்கிற தெய்வ சனமே, எகிப்துடைய வஞ்சனம் நீங்கள் எகிப்திலே பலி செலுத்த வேண்டும் என்றது கர்த்தருடைய எண்ணம். 3 நாள் பிரயாணம் பண்ணி கர்த்தர் ஆராதிக்க வேண்டும் தெய்வ சித்தம். அந்த சித்தத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பரிசுத்தத்தின் இறக்கத்தில் நடத்துவதற்காக அவருடைய சமுதாயம் சொல்லுமா கர்த்தரை அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக.
ஆமென். ஜெபம்